அவர் வந்து இங்கே இருக்கிறது எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் ஒரே ஒரு நாள் சொன்னார், 2002 தொழுவது இளமை மூலியமா நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு தெரியும். அதே சப்போர்ட் இந்த 8 யங் டேலண்ட்ஸும் நீங்கள் தரணும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. இந்த படத்தோட பேக்போன் ஜி பிரகாஷ் சார். இந்த படத்தோட ஃபஸ்ட் சாங் தான் இந்த படத்தோட முதல் அட்ரஸ். அது கோல்டன் ஸ்பேரோ மாதிரி ஆரம்பித்ததில் ரொம்ப தேங்க்யூ சார். வாஸ் அ பிக் வைரல் ஹிட். இந்த படத்தோட பேக்ரவுண்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் ஜிவி பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்துக்கு வந்து ₹1 கூட காசு வாங்கலை. எப்பவுமே வந்து தனுஷ் சார் வந்து காசு வாங்கி போக சொல்லும்போது மச்சான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து ₹1 கூட காசு வாங்கலை. கேட்கவும் இல்லை இது வரைக்கும். இனிமேல் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஓகே. தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ வாண்ட் டு தேங்க் பிரியங்கா மோகன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பண்ணுறீங்களான்னு. இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி வரலங்க. இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி இம்மிடியேட்டாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. அண்ட் டிஎஸ்ஆரோட ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் ரெஸ்பெக்டாகவும் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கெஸ்ட் எஸ்ஜே சார், ராஜ்குமார் சார், விக்னேஷ் சார், தமிழ் சார், and all other people who have come here. Thank you very much. Also, thank you to our Tamil Nadu theatrical partners, Red Giant, Murthy sir and Rajanan. வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Thank you sir. அருண்நிதி சாரும் வந்துட்டு இருக்காரு, இஸ் ஆன் தி வே. Thank you to him also sir. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேங்காக வந்து பார்க்குற மாதிரி படம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டார். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி கூட கூட்டிகிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு சொல்லுங்கள். 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற டிராகனுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். 2 படமும் நல்லா இருக்கணும், 2 படமும் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். மே போத் ஃபிலிம்ஸ் பிகம் 2 பிக் பிளாக்பஸ்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம வர நேரத்தில் இன்னொரு படமும் அங்கே சூப்பராக வரணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதுக்கு பெரிய நன்றிகள். இந்த ஒரு நேரத்தில் எங்களோட பெரிய வணக்கங்கள் கஸ்தூராஜன் சார், மேம் உங்களுக்கும், மேம் செல்வராகன் சார், ஆகாஷ் பாஸ்கரன் சார், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். தேங்க்யூ. கிக்கி, எஸ், நம்ம பேசுறதை விட்டு ஒருத்தரையா கூப்பிட்டுருமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நடிப்பு அரக்கனை கூப்பிட்டுருமா? அவர் வந்தார், என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. எஸ் ஜே சூர்யா சார், உங்களுக்கு கண்டிப்பா இந்த லவ் ஸ்டோரி பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் கம் சார். எல்லாரும் காலை வணக்கம்ங்க. வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, நம்ம மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா பட சம்பந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஓகேயா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் படத்தில். ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுது, நான் சொல்லவே என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை, அப்படி ஒரு இன்றைக்கி இருக்க பசங்களோட மனநிலையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார்
ராயன் முடிச்சுட்டு அது ஒரு அதை ஒன்று போட்டிருந்தேன்மா, ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்து கட் பண்ண அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டர் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்றைக்கி தனுஷா இங்கே வர முடியல, பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷா, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, நம்பர் 1 ஆக்சுவலாக ரம்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில். ஓகேயா. அப்புறம் சித்தார்த், ரபியா, இவங்களும் முக்கியமான பார்ட் எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்கார்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து காலை அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 பண்ணி எடுத்திருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தட். அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு இது சொல்லணும்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பற்றி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார். அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வந்து ராயனில் அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்குறது, டைலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது, டைரக்டர் சார் வாங்கிவிடு. அப்புறம் ரிஹர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிஹர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு, சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார், சார் பண்ணுங்கள் சார் அப்படின்னா, சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணுறதுக்கு என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அந்த எண்ணுயிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் மேத்யூ வரல. ஓகே, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பையனாக பண்ணது ஒரு நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஷி ஹாஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம். பட் இதில் ஒன் மோர் டைம் ஷி ஹாஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்ட் பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டிலாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையே, ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரி வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் அப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும். மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்லேயே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு
ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஓகே தானே? அது காதலை எப்படி சொல்லலாம், ஏன் நான் பாலச்சந்தர் சார், ஆனந்த் சார் மாதிரியான விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ரைட்டிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார். இப்போ ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்ன தான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு கிட்டாக இருந்தாலும், என்ன தான் அவங்க மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது அந்த பொசசிவ்ன்றது விடவே முடியாதுல்ல. அந்த பெயின்ன்றது, அது விவேக் சார் சொன்ன மாதிரி, அது வேறு டிபார்ட்மெண்ட் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷன். அது பாருங்கள், அதாவது எல்லாருமே மாடர்ன், நான் அடிக்கடி சொல்லுவேன், மாடர்னாக பண்ணணும்னு. ஒரு காரில் டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம், ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம். பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓடாது. அதனால வீலாக தான் இருக்கணும். எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது. அது ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, இது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி சரண்யா மேடம் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷால் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக. அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார். நான் அதை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரியங்கா மோகன்ட்டு அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் கியூட் மாமியை ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோடு அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம், அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பில்லில் அப்படி ஒரு கும்முன்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷிங் தனுஷா அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்கமாக எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போய்கிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர், ஆல் ஆஃப் யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எப்பவுமே லைக் நாஸ்டாடமஸ் மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ ப்ராமிசிங்காக ஒரு படம் இருந்தால் தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆக்டர்ஸை பற்றி பேசும்போது பெரிய பெரிய நன்றிகள். ஸோ கிக்கி, இன்னொரு ஒரு முக்கியமான நபர் அரங்கத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. எஸ், கூப்பிட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமு, யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்படி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வருதுன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்திருக்கக்கூடிய எல்லாரோட ஃபேவரட் அருண் விஜய் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரிக்வெஸ்ட் அருண் விஜய் சார். ஹலோ. வெல்கம் அருண் விஜய் அவர்களே. ஆல்ரைட், அடுத்தபடியா நான் ஆஸ் ஐ செட் பிளாக் பஸ்டர் டைரக்டர், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை மேடை கேட்கிறோம் டு ஷேர் a few words. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டி சாரோட சேர்ந்து பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே செல்வராகவன் சார் இருக்கார், செல்வராகவன் சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், விஜயலட்சுமி மேம், வணக்கம்.
மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11th, 2023. இன்றைக்கி வந்து இஃப் ஐம் ரைட், ஸ்ரேயாஸ் தான் தெரியும் டேட்டு கரெக்டானு தெரில. December 11th, 2023 அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கி February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாளில் ரிலீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார். இட்லி கடையும் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரக்டும் பண்ணி நடித்து, அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்குது. ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த சிங்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தார், சுபலாஷினி இஃப் ஐம் ரைட். அண்ட் ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி, கண்டிப்பாக அன்டவுட்லி படத்தோட பிஜிஎம்மும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையணும்னு வாழ்த்துறேன். அண்ட் தனுஷரோட 3வது டைரக்டோரியல் இதுவும் வழக்கம் போல் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள்னு. அடுத்தடுத்த படைப்புகளுக்கு நன்றி. ஸோ அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக பேசும். இவர் வந்து எப்பவுமே கொஞ்சமாக பேசுவார், ஒர்க் தான் அவ்வளோ பயங்கரமாக பேசும். அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு டைரக்டர் தான் வரப்போறாரு. லெட்ஸ் வெல்கம் ஒருத்தருடைய இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி ஜனராஜா சார், செல்வராகவன் சார், உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நான் டைரக்டராக அவருக்கு முக்கியமான காரணம் செல்வராகவன் சாரோட ஃபிலிம்ஸ். என்ன இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஹீஸ் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரில. எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் ஐம் ஷூர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி a blockbuster hit. GV sir, fantastic music. I think you're in like a hot streak. Superb songs ellame. And Shreyas, thank you for having me here. And all the very best for the entire team. Good luck. Thanks. Thank you bro, thank you so much. அவரை தொடர்ந்து இவரோட படைப்பு வந்து 6 அடிச்சது விஜய் அப்படி சொல்லலாம். பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இப்படி ஒரு படத்தில் கமர்ஷியல் ஆங்கிளும் சூப்பராக இருக்கும், அதில் நல்ல டேக்அவேவும் இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் படங்கள் பார்க்கல அப்படின்னு எல்லாரும் ரசிச்ச ஒரு படம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டீமுக்கு நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களே.
வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். செல்வா சார் நீங்கள் தான் நேரில் பார்க்குறேன். செல்வா சாரோட ஃபேன். ஜூசிகா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன். புதுசாக இருக்காது, ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேன். நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பவர் பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்குது. எல்லாமே ஹிட்டு, கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜினா, நான் இது மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லப்பர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. யாருன்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம்னா அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லப்பர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீட் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீட் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மைதான், எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வாங்க, எல்லோரும் கதை கேளுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டேரக்டர் ஆகுங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நல்ல படைப்புகளுக்கும் அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் அதையும் தாண்டி கேப்டன் சாரோட பாட்டை சரியான விதத்தில் யூஸ் பண்ணி எங்கள் மனசில் ஒரு நீங்காத இடத்தை எப்பயும் பிடிக்க வச்சதுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாருமே வந்து பிஸியான ஸ்கெடியூலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியும். நமக்காக ஷூட்டிங்லேருந்து, அதுவும் பரபரப்பான இட்லி கடையிலேருந்து நமக்காக வந்திருக்க ஒருத்தர். ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பேர் சொல்லலாம். ரீசெண்டாக வர எல்லா மேடைகளையும் கேட்கி வர்ற அத்தனை ஸ்டார்ஸும் அவரோட அந்த பயணத்தை பற்றியும் அந்த குரோத்தை பற்றியும் கன்சிஸ்டன்ட் இன்ஸ்பிரேஷன். ஆமாம், சீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியன்றதை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு நடிகர். ஒரு நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அருண் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரிராஜன் சார், செல்வராஜன் சார், இட்ஸ் a very important day for them as a family. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரதர் தட்ஸ் வாட் இஸ் த பேஷன். அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் யூஆர் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். காட்ஸ் பிளெஸிங். இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன். அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக வேறு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஷுவர் ஜெய் பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹேவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பேரோ ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப், நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஸ்டேஜ் 2. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம்
ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்காக, விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்பே அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டுமே உள்ளே வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங் நைட்டுக்கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போயே தெரிஞ்சது இட்ஸ் டெடிகேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க. அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் அன்னிக்கா என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தையா பார்த்தது இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினாக வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and best wishes to you too. And Priya Prakash, wishes to her, and Matthew Thomas and Venkatesh and Ramya and Siddhartha, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு வைபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு வண்டபார், ஸ்ரேயாஸ், வண்டர்ஃபுல். அண்ட் ஆஸ் அ டீம் சூப்பர். எனக்கு அங்கே இருக்கும்போது பார்க்குறேன், ஃபைட் முடிஞ்சோடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் இருக்குது. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லோரும் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட்டான பர்சன் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். அவங்க அழகாக ரசிச்சிட்டே இருக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அவங்க ஆக்டிங். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் மேம். வந்து தனுஷ் சார் படங்களில் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில் இருக்கீங்க மேம். நீங்கள் எதுக்கு மேம் வைக்கப்படுறீங்க? சரண்யா பொன்வன் மேம் வாங்க ப்ளீஸ். இன்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக வருவாங்க. எல்லார் ஃபேமிலியிலையும் ஒரு அத்தை, ஒரு சித்தி யாராவது இருப்பாங்க, என்னங்க சரண்யா பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ மேம் அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்தவங்க. ஒரு இது வார்த்தைகள் மேம் இங்கிலீஷில் தான் பேசுவீங்கன்னு தெரியும். இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நாயகனை பற்றி இன்னும் பேசுகிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பற்றி பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை சொல்லிக்கிறதுல. எங்கே போனாலும் விஐபி பற்றி தான் இப்போ பேசுவாங்க. ஹைதராபாத்தில் போய் இறங்கினோடனே ரெகுலர் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போகிறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்ன தான் தனுஷ் அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயா செட்ஸில் போகும்போது ஏதோ தனுஷை பற்றி என்கிட்ட கேட்குறது எப்படி இருக்கும்னா, நிஜமாகவே இப்போ என் மகனாக இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவார், அவர் எப்படி தூங்குவார், இப்படிலாம் கேட்பாங்களே. இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமாக என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு தனுஷோட. ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு. நிஜமாகவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்டில் வந்து இப்போ பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்டில் வந்து பவிஷோட நடிக்கும்போது தனுஷ்கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷாக இருந்தது. மடியில் பவிஷை படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னு. படுத்தோன்னே டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி படு அப்படின்னாப்புல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனால் போகிறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் நடிக்கும்போதும் எப்போவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதில் நான் வந்து ரொம்ப ஒர்க்கில் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை எனக்காக சொல்கிறீங்களான்னு கேட்பேன். இல்லை நிஜமாகவே நல்லாயிருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பற்றி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்குது.
அதாவது ஒரு இந்த காலத்தில் அது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்குது. இத்தனை மணினா அத்தனை மணி தான், அந்த மணிக்கு கரெக்டாக வரணும், இத்தனை மணிக்குள்ளே இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட்டை இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறதில்ல. ஆனால் அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா கண்டிப்பாக 3 hours அனுப்புகிறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்ணுறது, எப்படி வேலை செய்கிறது. ஒரு டப்பிங்க்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுகிறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனால தான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால் எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்கிறதுல அவருக்கு தானாக கிடச்சிரும். இந்த படத்தில் வந்து நான் பவிஷை பற்றி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கார். இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம். அது பவிஷ் பண்ணியிருக்காப்புல இதில். அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும்போது அவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதில். அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்கே நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் வரும். அப்போ தனுஷ் திட்டுவார் பவிஷை. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான். நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு என்னை பிடிச்சி தள்ளி வச்சுருவார். நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் என்ன அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொக்கேஷனில் நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமாக உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னது தான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துலலாம் ஒரு நிறைய அப்போல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபஸ்ட் படமாக வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸாக வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இந்த டீம் ஸ்ரேயஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும். எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குகிற ஒருத்தர்கிட்ட இருக்காங்க எல்லாரும். அதனால் தனுஷ்கிட்ட வேலை செஞ்சால் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப்பு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட். ஸோ மை கிரேட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அவர்கள் தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி மேலே எல்லாருக்கும் எவ்வளோ காதல் இருக்குன்றது தெரியும். மொழியை பயங்கரமாக நேசிக்கிறவங்க இவரோட ஒர்க்கையும் கண்டிப்பாக நேசிப்பாங்க. பாடல் வரிகளாக இருக்கட்டும், இல்லை படத்தில் வசங்களாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பரான படங்களை தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய மிஸ்ஸஸ் விவேக் அண்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக பார்வையாளர்களாக நம்ம இருக்கும்போது ஒரு வழக்கம் இருக்குது. எப்போவுமே நீ இவ்வளோ ஜெயிச்சா போதும், உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடச்சி என் வாழ்க்கை இங்கே தான் போய் நிற்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டராக ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதை உறுதுணையாக நின்று பார்த்துட்டு இருந்த செல்வா சாருக்கும் கஸ்தூரி ராஜா சாருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. அதே மாதிரி ஒரு பெருமையோடு தான் இன்றைக்கி பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கேருந்து வாழ்த்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜிவி சார், அவர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அறிவு ஜீவி அப்படின்வாங்க நிறைய பேரை. அது வந்து காரண பெயர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு ஆடுகளம்க்கு வேறு மாதிரி ஒரு சவுண்ட் தேவைப்படுது, பொல்லாதவனுக்கு வேறு மாதிரி சவுண்ட் தேவைப்படுது, அசுரனுக்கு வேறு,
இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம்க்கு வேறு சவுண்டு, இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரில. அப்படியே ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். அவர் எனக்கு அமரனில் கொடுத்த சாங்காக இருக்கட்டும், இதில் கொடுத்த ஏடி சாங்காக இருக்கட்டும், கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக பார்க்குறேன். அண்ட் அவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா. அண்ட் அவர் வந்து இன்னும் பல நேஷ்னல் அவார்டுக்கு வந்து தகுதியான ஒருத்தர். அது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் உங்களால் கையை தொட்டு உணர முடியுதோ இல்லையோ, ஜிவி சாருக்கும் சரி செல்வா சாருக்கும் சரி, அவங்களால உணர முடியுதோ இல்லையோ, எங்களால் பார்க்க முடியுது. 1000ல் ஒருவனுக்கான நேஷ்னல் அவார்டு உங்கள் கையில் இருக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. அண்ட் ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும் இங்கே ரொம்ப எங்களை வாழ்த்துறதுக்காக பல பேர் வந்திருக்காங்க. முக்கியமான டைரக்டர்ஸ், நான் ரசிக்கிற கலைத்துறை சார்ந்த பல பேர் வந்திருக்காங்க. அருண் விஜய் சார், எஸ்.ஏ. சூர்யா சார், அண்ட் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அண்ட் இந்த யங் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்கி சார் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளோட டீமில் இன்னொரு முக்கியமான நபர், அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்கள். ஒரு நல்ல கைத்தறலோட. மேலே தனியாக சவுண்ட் வருது. ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக நம்ம தனுஷ் அவர்களுடைய ஆஸ்தான ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட தொடர்ந்து எல்லா படங்களுமே ஒர்க் பண்ணிட்டு வராரு. இன்னைக்குமே இட்லி கடை ஷூட்டிங்லேருந்து விட்டு வந்திருக்கீங்க. வாங்க சார். ஜாக்கி சார். எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக பேசுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் எவ்வளோ யோசிச்சு வச்சாலும் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால் எனக்கும் சகோதரர் தனுஷுமான தனிப்பட்ட சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். எல்லா மேடையிலையும் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் ஆரம்பிப்பேன். திருப்பி நான் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் தான் சொல்லணும். அவர் மூலமாக தான் இந்த ஒரு நல்ல ஒரு உறவு கிடைச்சிது. வெற்றி ஒரு ஸ்டேஜில் சொன்னார், தனுஷ்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருக்குது, எங்கே டேலண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல, ஆனால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தவர்னு ஒரு ஸ்டேஜில் சொன்னார். அவர் தொட்ட ஒருத்தர் இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்குறேன், அவர் ஏற்கனவே அதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருப்பார், திடீர்னு கூப்பிட்டு சொல்லுவார், ஜாக்சன் ஆக்ஷன் சொல்லாமல் ஒருத்தர் நடிக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவார். திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கான் அந்த பையன். என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு? இல்லை ஜாக்சன் அவன் நடிச்சிடும், அவன் போன படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி எங்கேருந்து டேலண்ட் பிடிக்கிறாருன்னே தெரில. இப்போ நீங்கள் நிறைய ட்ரெய்லர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் விஷுவல் டைரக்டர்னு ஒரு பேர் வரும். இது வந்து அவர் உருவாக்கிட்டார் அப்படி ஒரு பேரை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை காஸ்டியூம் டிசைனர், பட் ஷி ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். அதை கண்டுபிடிச்சி விஷுவல் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் அந்த பிள்ளைக்கு. காவ்யா, ஷி இஸ் நாட் ஹியர். இந்த படம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் ஐ கிவ் டு காவ்யா. ப்ரொடக்ஷன் டிசைனர் என் பேர் தான் வரும், நான் அவங்ககிட்ட ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன். ஷீ டிட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க். அவ்வளோ டேலண்ட். அது அந்த பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என்னோட எல்லாரும் சீனியர்ஸாக இருப்பாங்க, பயந்து பேசணும். இப்போ பார்த்தா எஸ்.ஏ. சூர்யா சார் மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னால் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, நம்மளை சீனியராக ஒதுக்கிடுவாங்க. பட் சொல்லி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளோ யங்ஸ்டர்ஸு ஒரே ஸ்டேஜில் ஒன்லி ஒன் மேன் தனுஷ். இவ்வளோ வேற ஒன்றா சேர்த்து, ஏன்னா எல்லாருக்கும் பயம் வருது இப்போ, ஓடுற குதிரையை வச்சு ஜெயிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அவர்கிட்ட எல்லாம் அட்வைஸ் பண்ணுறான், போதும் ராயன் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே ஒரு படம் பண்ணுங்க, இன்னும் பெருசாக ஒரு ஹீரோ வச்சு பண்ணுங்க. நான் எனக்கு இது போதும், இதை வச்சு பண்ண போகிறேன், இந்த டேலண்ட்ஸை என்னவா ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் கூப்பிட்டு வந்தார். அவர் சேர்த்த கூட்டம் இது. இந்த கூட்டம் இனி வேற இடத்துக்கு கிளைகள் வந்து ஆலமரமாக வளருவாங்க, அதில் முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது அவ்வளோத்துக்கும் காரணம் சகோதரர் தனுஷ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நல்ல கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா ஆர்ட் டைரக்டர்ஸ் எப்போ 2 வாரத்தில் தான் பேசுவாங்க, இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ ஃபன்னாக பேசுகிற ஒருத்தர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். எஸ். ஸோ விஜய், நம்ம தனுஷ் சாருக்காகவும் இந்த டீமுக்காகவும் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஸாக வெல்விஷர்ஸாக சப்போர்ட் பண்ண வந்தவங்கலாம் பேசிட்டாங்க. நவ் லெட்ஸ் கெட் இன் டு தட் வைப். ஆமாம், காலேஜ் கல்ச்சரல்ஸ் மாதிரி பயங்கர ஜாலியான ஒரு யங்கான வைப்ரண்டான டீம். பார்க்கும்போது சூப்பர்ல அப்படின்னு ஃபீல் இருக்கும். யங் ராக் ஸ்டார்ஸ், ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் இவங்க தான். ஏன்னா வந்து அவங்க நடிச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி பேச போகிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் வரப்போறவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்க ஒரு பயங்கரமான மாடல்